பிசான சாகுபடிக்காக நெல்லை மாவட்டம் பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு ஆகிய அணைகள் திறக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜன். நெல்லை தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க பாபநாசம் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதன்படி தமிழக அரசின் உத்தரவுப்படி நெல்லை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் இன்று இந்த பாபநாசம் அணையில் தண்ணீரை திறந்து வைத்தார். பிசான சாகுபடிக்காக நெல்லை மாவட்டத்தில் சுமார் 40,000 ஏக்கர் விளைநிலங்களும், தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 46,107 ஏக்கர் விளைநிலங்களும் முழுமையாக பாசன வசதி மேற்கொள்வதற்காக சுமார் 11 கால்வாய்கள் மூலம் இந்த தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 14,351 மில்லியன் கன அடி நீர் வரை மிகாமல் திறக்கப்படும். இதன் மூலமாக முழுமையாக 2 மாவட்டங்களிலும் பிசான சாகுபடி மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாபநாசம் அணையை பொறுத்தவரைக்கும் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு பிரதான அணை. இந்த அணையில் தற்பொழுது 87 அடி வரைக்கும் நீர் இருப்பதால், அதுவும் தற்பொழுது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக உயர்ந்து வரும் நீர்மட்டத்தினால் முழுமையாக பாசன வசதியை மேற்கொள்ள முடியும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.